ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.3 8ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கோம்? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அடுத்தது 4 மீட்டர். அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? 3 கயிறு இருக்கு, வெவ்வேறு நீளத்துல இருக்கு. முதல் கயிறு 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்ப அதை சேர்த்து மீட்டர் சென்டிமீட்டரை நான் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 120 சென்டிமீட்டர். ஏன்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ ப்ளஸ் ஒரு 20 சென்டிமீட்டரை சேர்க்கையில 120 சென்டிமீட்டர்னு வந்து. ஓகே, அதே போல இங்க 360 சென்டிமீட்டர். இது 4 மீட்டர் 400 சென்டிமீட்டர். இந்த 3 கயிற்றையும் ஒரே அளவுள்ள கயிறா நான் அளக்கணும் அப்படின்னா எந்த நீளம் உள்ள கயிற்றால நான் அளக்கணும் அப்படின்னா மீப்பை கண்டுபிடிக்கணும், காரணி கண்டுபிடிக்கணும், பொது காரணி கண்டுபிடிக்கணும். நூற்றி 20 360 400. ஓகே, ரெண்டால திரும்ப ரெண்டால. ஓகே, இதெல்லாம் 5ஆல போ. இதோட முடிஞ்சது. இது எல்லாத்தையும் அப்படியே போயிருக்கு. 4 8 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள அதிகபட்ச நீளமுள்ள கயிறால அளக்கலாம். இந்த 120 40 அளவுக்கு 3 பிட்டு வரும். இந்த 360 9 பிட்டு வரும். இந்த 400 10 பிட்டு வரும். ஸோ இதை அளக்கக்கூடிய மிக அதிகபட்ச நீளமான கயிறு எது? 40 சென்டிமீட்டர். ஓகே, இதான் ஆன்சர். 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறால அளந்தோம்னா இதை 3 முறை அளக்கலாம், இதை 9 முறை அளக்கலாம், இதை 10 முறை அளக்கலாம். பொதுவானது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே.